தட்டிட்டு இப்படியே எடுத்து ஓட்டினா இதுங்க அப்படியே ஓட்டினா வீடியோ போட்டு வச்சு ஸ்டாண்டு போட்டுருக்கோம். காலேஜ் ஸ்டாண்டு போட்டாச்சு. அதுபோ இதுக்குண்டா டயர் மட்டும் காட்டிட்டு வேக மட்டும் காட்டிட்டு தூக்கி நேரம் சரி கையால் முடிக்கிட்டு இப்போ தொட்டியில் மாட்டிக்கிது இதான் சைடு அவளுக்கு தாட்டி விடுறேன் வெட்டி வீலிங் பண்ண வீலிங் முடிச்சிடும். இந்த வீடியோ தூக்கிட்டேன். ஃபாஸ்ட்டாக வந்து அப்படியே இது தூக்கினா நல்லா இருக்குது. நல்லா இருக்கு ஓகே நல்லா தான் இருக்குது. ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஆனால் என்ன கொண்டாடும் ஃபாஸ்ட் வழங்காது. இந்த பைக்கே வழங்காது. என்னென்னா ஃபாஸ்ட் ஓடி போகிறேன். அதை வழங்காச்சு. ஏதோ டயர் விட்டு பார்த்தேன். ஸ்டாண்ட் வைக்கி இந்த ஸ்டாண்ட் பண்ணினா அப்படி இருக்கோ. இந்த ஸ்டாண்ட் இப்படி மாற்றி நான் வைக்க. இந்த ஸ்டாண்ட் வைக்காமல் வச்சுக்கிட்டா டமாட்டு கீழே வந்துருக்கலாம். ஸ்டாண்ட் வைக்காமல் வச்சுக்கிட்டா கீழே வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸ்டாண்டு வச்சுட்டா கீழே விடாது. அதை எடுத்து போட்டு அதுக்கு இதை வச்சு காலரை மாட்டிட்டு வச்சு பெடல் இருக்குல்ல அப்படியே பின்னிக்கிட்டு இருந்ததுன்னா இது வந்து இதாக வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தயாரிக்கிட்டு மேசு நான் ட்ரை பண்ணி பாருங்க. நான் வச்சுட்டு ஈஸிலாம் ட்ரை பண்ணிட்டு அதை ஆட்டி பண்ணிட்டு கை தட்டிகிட்டே இருக்கு. சைக்கிள் இந்த போட்டை மட்டும் உட்காந்தாலும் உடையாது. இது பெடல் மாற்றி இது வந்து சைடில் இருக்கிறது இங்கே நான் பின்னால் காட்டிட்டு இது வந்து இது நேராக போய் மூட்டை இருக்குது. அப்படியே மூன்று முன்னாடி சேர்ந்து இருக்கு. எந்த இருக்கு நம்முடைய சைடில் இந்த இது வந்து நேராக நம்ம சீட்டு கிட்ட அப்படியே புண்டை இருக்குது. இது பின்னால் போனால் பின்னுக்கு பிரேக் போட்டிங்கன்னா நின்று பிரேக் போட்டுக்கலாம் இருக்கிற பிளாஸ்டிக் அன்றைக்கி நேரம் பூவல் ரப்பரும் இல்லை. இப்போ வந்து காலை காட்டிட்டு இந்த வந்து இந்த வயர்மார் ஒன்று விளங்குது. இந்த கருப்பு கலரில் காட்டுறது இந்த வயர்மார் விளங்குது. இந்த கயர் மாதிரி கருப்பு கலரில் வயர்மார் விளங்குது. டயராக அது அது பெடலில் அடிக்குமே சைக்கிளில் அது வந்து ரப்பரில் செஞ்சுட்டு இருக்கானுங்க. மட்டும்தான் ரப்பரில் கிட்ட பாருங்க. இந்த ரப்பரில் இருக்கு மட்டும்தான் ரப்பரில். அது ஒன்றுமே ரப்பரில்